எல்லாருக்கும் வணக்கம். அரட்டை ஸ்குவாட் முழுமையா அசம்பிள் ஆயிட்டோம். லாக்குல் வந்திருக்காரு, முதலாளி மட்டு நானு. இன்னைக்கு வந்து ஐபிஎல் டாப் அப் அப்படின்னு பேர் வச்சிருக்கோம். ஏன்னா வந்து ஐபிஎல் பத்தி அப்பப்போ நாங்களாம் உங்களுக்கு டாப் அப் பண்ண போறோம். எவ்வளோ முடியுதோ அவ்வளோ நிறைய நியூஸும் வந்துட்டு இருக்கு. நாங்களும் வந்து சில விஷயங்கள் இப்படி என்னென்ன இது வந்தா என்னென்ன சேஞ்சஸ் இருக்கலாம் இந்த டீம்ல அப்படின்னு நம்ம டிஸ்கஸ் பண்றது ஒருவேளை தான் இப்படி அரட்டை. இருக்குமோ, ஒருவேளை அப்படி அப்படி இருக்குமோ. இருக்குமோ அப்படின்னு அந்த கவுண்டமணி மீம் டெம்ப்ளேட் லாகுல் சொல்ற மாதிரி. ஸோ அதையும் வச்சு நாங்களும் டிஸ்கஸ் பண்றோம். நீங்களும் சொல்லலாம் ஒருவேளை எப்படி இருக்குமோ, சேச்சே இருக்காது அப்படின்லாம் நீங்க சொல்லலாம். இப்போ வந்து 100 வந்து இப்பதான் முடிஞ்சிருக்கு. அதனால வந்து நிறைய இங்கிலாந்து பிளேயர்ஸ் ஷைன் பண்ணியிருக்காங்க. அங்கே லோக்கல் டேலண்ட் நிறையவே இருக்கு. ஸோ அதெல்லாம் பத்தி கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ண போறோம். வந்தா எந்த டீமுக்கு கரெக்டாக ஃபிட்டின் ஆவாங்க அப்படின்னு நம்ம பேசுறோம். ஃபர்ஸ்ட் வந்து நான் பென் டெக்கெட்ல இருந்து ஆரம்பிக்கிறேன். முதலாளி மட்டு லாக்குல்லாம் சொல்லுங்க. பென் டெக்கெட் வந்தா என்ன எங்க இடம் இருக்கு? லெஃப்ட் ஹேண்டர் எக்ஸ்ப்ளோசிவ் லெஃப்ட் ஹேண்டட் ஓப்பனர் கண்டிப்பா ஒரு இது டிமாண்ட் இருக்கும்னு தான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? எந்த டீமுக்கு செட் ஆவாங்க வந்தா? வந்து போன தடவை ஆக்சுவலியும் நிறைய பேர் ரீப்ளேஸ்மெண்ட் பேரை கேட்டிருக்காங்க. போன தடவை வரலாம், இந்த தடவை நிறைய வரக்கு வாய்ப்பு இருக்கு. சொன்ன மாதிரி கன்சிஸ்டன்டா ரீசெண்ட் டைம்ஸ் வர அதுக்கு மாதிரி நல்ல ஃபார்ம்ல இருந்தார். ஒயிட் பாலும் சரி, ரெட் பாலும் சரி, அவர் இருந்தா எல்லா டீமுக்கும் பெனிஃபிட் தான். ஃபர்ஸ்ட் லெஃப்ட் ஹேண்ட் ஓப்பனர் அப்படின்னா நம்ம தேவையான டீம்னா நம்ம டீமே சொல்லுவோம். ஏன்னா நம்மளும் ட்ரை பண்ணுவோம். இன்னொன்னு வந்து ரூமர்ஸ் படி இப்ப ஆர்ஆர் வந்து ஜெய்ஸ்வாலையும் விட்டு கொடுத்துட்டாங்க அப்படின்னா அவங்களும் ட்ரை பண்ணலாம். சஞ்சுவையும் விட்டுட்டு ஜெய்ஸ்வாலையும் விட்டுட்டு அவங்க எதுக்கு டீம் நடத்தணும்? ரெண்டு பேரும் ஒருத்தர் தான் விடுவாங்க பிரதர். ஜெய்ஸ்வாலை விட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆமா ஆமா, பென் டெக்கெட் போறதுக்கு வாய்ப்புகள் ஜாஸ்தி. கேகேஆர் வந்து ஒரு நல்ல இடம். கேகேஆர் தான் நான் நினைக்கிறேன். அவங்க வந்து குவிண்டன் டிகாக் இது பண்ணிட்டாங்க, ரிலீஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா லெஃப்ட் ஹேண்டட் ஓப்பனர் டக்கெட் மே ஃபிட் இன். பட் அவங்களுக்கு இட் நாட் சால்வ் தேர் விக்கெட் கீப்பிங் ப்ராப்ளம்ஸ். அதையும் அவங்க பார்க்கணும். மட்டும் நீ என்ன நினைக்கிற? இல்ல அதான் நானும் வந்து கேகேஆர் தான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து அவங்களுக்கு இப்ப சாம்சங் எடுக்கிறாங்களா இல்லையா, மேபி சாம்சங் ரிலீஸ் ஆனா மேபி அவங்க ஆப்ஷன்ல போயிட்டு அதுக்கப்புறம் பார்க்கலாம். அது இல்லைன்னா செகண்ட் ஆப்ஷனா பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, வந்து அவங்க வந்து தேவைப்பட்ட அவங்களோட லோக்கல் பாய் சாரி அவங்களோட இந்தியன் பிளேயர்ஸ் கூட சிசோதியா கூட அவங்க திருப்பி வச்சுக்கலாம்ல. சிசோடியா வச்சுக்கலாம் வெற்றி. பட் விளையாட ஒன்றும் பிளேயிங் லெவலில் ஸ்பாட் இப்போ ஒன்றும் இப்போ சிசோடியா மாதிரி ஒருத்தர் நல்ல பிளேயர் தான், நான் இல்லைன்னு சொல்ல. பட் அவர் உள்ள வந்தாருன்னா யாராவது ஒருத்தர் வெளியே போகணும்ல. ராமன்தீப் சிங் மாதிரி ஒருத்தர் பேலன்ஸ் கொடுக்குறாரு. அந்த ஸ்பாட்ல எல்லாம் கை வச்சுட்டாங்கன்னா அப்புறம் அது ரொம்ப ரிஸ்க் ஆயிரும்ல. மற்ற யாரையும் இது பண்ண முடியாது. இல்லை வெங்கி ஐயரை ரிலீஸ் பண்ணி திருப்பி எடுக்காமல் போயிட்டாலும் அந்த ஸ்பாட்ல ஒரு இந்தியன் கீப்பர் ஆட முடியுமா எனக்கு தெரியல. நான் ஹானஸ்டா இன்னொன்னு என்ன அன்கிஷ் ரகுவன்சி இப்ப கீப்பிங் பண்ணிட்டு இருக்காருல்ல லாஸ்ட் இந்த டொமஸ்டிக் இதுல எல்லாம் டைரக்டா எடுத்து வந்து அவரை நிறைய கீப்பிங் டீல் பண்ற மாதிரி காமிக்கிறாங்க. மேபி அவரை கீப்பரா இது பண்ணிட்டாங்கன்னா தே கேன் ஜஸ்ட் கோ ஃபார் எனி ஃபாரின் பேட்ஸ்மேன். கீப்பர் தான் போகணும்னு அவசியம் இல்லை அந்த ஸ்பாட்ல. அதெல்லாம் அந்த அளவுக்கு போவாங்களா? மேபி டக்கெட் மாதிரி ஒருத்தர் ஓரளவுக்கு கீப்பிங் பண்ணுவார் அப்படின்ற ஆப்ஷன் வச்சிருந்தாங்கன்னா மேபி தே கேன் கோ. துஷார் ரஹேஜா செம டிஎன்பிஎல் இந்த வாட்டி கன்சிஸ்டண்டா 3 டிஎன்பிஎல் அடிக்கிறாரு. லெஃப்ட் ஹேண்டர் கீப்பர். நம்ம டொமஸ்டிக் தனியா பேசுவோம் அதை பத்தி எல்லாம். சல்மான் நிசார், துஷார் ரஹேஜா. நான் எதுக்கு சொல்லுவேன்னா அந்த மாதிரி ஒரு இந்தியன் டேலண்ட் அவங்க வாங்கினா ஆல்ரெடி அவங்க யாரு இந்திரஜித் எடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். சான்ஸும் கொடுத்தாங்க, பட் அன்ஃபார்ச்சுனேட்லி டின் கம் த்ரூ. அந்த மாதிரி ஒரு சான்ஸும் இருந்தா இவங்க டக்கெட் மாதிரி ஒருத்தர் கீப்பிங் இல்லாததுக்கும் எடுக்கலாம். பட் கீப்பிங் ஆப்ஷனோட ஒரு பேர் சொல்றேன், காக்ஸ், ஜார்டன் காக்ஸ். அவரும் செம்ம டோர்னமெண்ட்டு. அவரை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அவரும் இங்க ஃபிட்டின் ஆகலாம், அவர் கீப்பிங்கும் பண்ணுவார்ப்பா. ஆனா ரைட் ஹேண்டர் நம்பர் 3. அவர் இன்னும் இந்த ஓவர் இன்வென்ஷன்ஸ்க்காக நல்ல ஹை டாப் ஸ்கோர் மேன் ஆஃப் தி சீரிஸ் நினைக்கிறேன். நல்ல இம்பாக்ட் தான். ஆனா என்ன சொல்றாங்க, வில் பி ஏபிள் டு ஹேண்டில் இந்தியன் பிச்சர்ஸ் தான் தெரியல. அவர் வந்து அங்க இங்கிலீஷ் பிச்சர் நல்லா ஆடி இருக்காரு. இங்க ஸ்பின்னிங் பிச்சர்ஸ் இங்க ஃபிளாட் ட்ராக்கா தான் மோஸ்ட்லி இருக்கும். பட் இருந்தாலும் ஸ்பின்னிங்லாம் எப்படி அவர் ஆடுவாருன்னு தெரியல. ராய் எல்லாம் வந்து இனிஷியலாவே ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு தான் இருந்தார். கடைசி சீசன் கேகேஆருக்கு தான் கொஞ்சம் அடிச்சாரே தவிர ராய் வாஸ் நெவர் ஏபிள் டு அந்த அளவுக்கு டிஸ்ட்ரக்டிவா. ஒரு பட்லர் நம்ம சொல்றோம், ஒரு ஆல் டைம் லெவல்ல மிஸ் பண்ணதை கூட நம்ம சொல்றோம் அப்படின்னா அந்த மாதிரி நம்ம வந்து சொல்ல முடியாது. ஒரு ஜேசன் ராயோ ஒரு ஜேம்ஸ் வின்ஸோ இவங்கெல்லாம் வந்து பெருசா அங்க அச்சீவ் பண்ண மாதிரி இங்க பண்ண முடியறது இல்ல. மட்டும் நீ என்ன நினைக்கிற? அதான் இங்கிலாந்து பிளேயர்ஸ் நிறைய பேர் வந்து மற்ற வேர்ல்ட் T20 அதுல எல்லாம் பயங்கரமா அடிச்சுட்டு மற்ற ஊர்ல அடிச்சுட்டு நிறைய அதாவது வேர்ல்ட் T20 எல்லாம் எவ்வளவு அடிச்சாரு. பட் இந்தியாவில வந்து ஐபிஎல்ல வந்து நிறைய சக்சீட் ஆகல. அவரு
மேபி ஆஸ்திரேலியாலன்னு பார்த்தா ஆரன் ஃபின்ச் அந்த மாதிரி சில பிளேயர்ஸ் வந்து என்னதான் மற்ற இன்டர்நேஷனல் இங்கிலாந்து அந்த இடத்துல அடிச்சாலும் இந்தியன் கண்டிஷன்ஸ்ல நிறைய பேர் வந்து அது ஸ்பெசிஃபிக்கா இங்கிலாந்துல இருந்து வந்தவங்க ரொம்ப கம்மி தான் ஆக்சுவலா. ஆமா, ஃபின்ச்சை பத்தி நீ சொன்னனால ஒன்னே ஒன்று சொல்றேன். ஃபின்ச் ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு ரீசெண்டா. நான் என்ன ஒரு சீசன் கூட அடிக்கலன்னு சொல்றாங்க, ஆனா என்ன எல்லா சீசனும் ஒரு டீம் எடுக்கிறாங்க, அப்பனா தட் மீன்ஸ் ஐம் குட் இனஃப் அப்படின்னு ஒரு பஞ்ச் விட்டுருக்காரு. ஸோ அந்த எடுத்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் அடுத்த மாசம் ரிலீஸ் பண்றாங்க. அது அப்படி கூட இன்டர்பிரேட் பண்ணலாம்ல. தூரத்துல இருந்து பார்க்கும்போது நல்லா இருக்கு, உள்ள வந்து பார்க்கும்போது சரி இதுமாரி வேணான்னு ரிலீஸ் பண்றாங்கன்னு கூட பார்க்கலாம். அப்படி அவர் சொல்றத பார்த்தா. ஓகே சரி, இப்போ காக்ஸ் அதான் இங்கிலாந்து பிளேயர்ஸ் பெருசாக சக்சஸ் ஆகலன்னு பேசிட்டு இருந்தேன். அப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிற ஒரு பெருந்தலையை பற்றி நான் சொல்கிறேன், பென் ஸ்டோக்ஸ். லாகுல், பென் ஸ்டோக்ஸை பற்றி என்ன நினைக்கிறீங்க? பெஞ்சமின் ஸ்டோக்ஸ் வந்தா நல்லா தான் இருக்கும். ஆனால் வருவாரா? ஃபர்ஸ்ட் இன்ஜுரி வந்தா இன்ஜுரி இல்லாமல் ஃபுல்லாக விளையாடுவாரா? இன்ஜுரி இல்லாமல் விளையாண்டா எனக்கு தெரிஞ்சு வந்து கேமரன் கிரீன் போறாங்களோ போய் கிடைக்கலையோ அவங்க எல்லாம் அடுத்த ஆப்ஷனா பாப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸ்டோக்ஸ் முக்காவாசி ஒரு பேக்கப் மாதிரி தான் எடுப்பாங்க இல்லையா, மெயினா வச்சு எடுக்க மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். லாகுல் ஏன் அப்படி சொல்றாருன்னா சிஎஸ்கே எடுத்து உட்கார வச்சாங்கல்ல, அதுக்காக லாகுல் அப்படி சொல்றாரு. முதல்ல என்ன சொல்றேன்னா கிட்டத்தட்ட இப்ப இங்கிலாந்து ஒயிட் பால் டீம்ல இருந்து அவரை கிட்டத்தட்ட சைன் ஆஃப் பண்ணிட்டாங்க. அவர் இந்த தடவை அந்த 100 ஆட வேண்டியது இந்த இன்ஜுரினால ஆடல. பிகாஸ் ஹி வாண்ட்ஸ் டு ஒன்னு இன்ஜுரி ஃபிட் ஆகல, இன்னொன்னு ஹி வாண்ட்ஸ் டு ஃபோக்கஸ் ஆன் தி ஆஷஸ். போக வந்து இந்த மாதிரி டெஸ்ட்ல ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்காரு. இந்த இங்கிலாந்து கிரிக்கெட் டீம் நாங்க ஃபோக்கஸ் ஆன் ஆஷஸ்னு எல்லாத்துக்கும் தண்ணி காட்டிட்டு இருக்காங்க. எது கேட்டாலும் நாங்க பாயிண்ட் வரட்டும் அப்படிங்கிறாங்க. அதனால அவங்க வந்து ஸ்டோக்ஸ் வந்து திருப்பி ஐபிஎல் ஆடுவாரா இல்ல பேர் கொடுப்பாருன்னு கூட எனக்கு டவுட்டா இருக்கு. சரி, பேர் கொடுத்தா ஆட முடியுமா மட்டும் அதை கிளாரிஃபை பண்ணு. அவரு இந்த 2 இயர் இது அவருக்கு அப்ளை ஆகாதா? இல்ல லாஸ்ட் டைம் இன்ஜூரி தானே இருந்தாரு. ஆமா, அந்த இந்த தடவை பேரே கொடுக்க மாட்டாருன்னு சொல்றேன் நான். ஆஷஸ் முடிஞ்ச பிறகு ஃபிட்டா இருப்பாரான்னு ஒரு டவுட். இன்னொன்னு இன்ஜுரி ஆயிட்டா அதுக்கப்புறம் அவர் ரெட் பால் வந்து மோஸ்ட்லி தான் அவர் எப்போ அவர் டெஸ்ட்ல இருந்து ரிட்டையர் ஆகிறோ அதுக்கப்புறம் வேணா ஒரு ஒயிட் பால் ஃபோக்கஸ் பண்ணுவார். இல்லாட்டி அவர் மோஸ்ட்லி இந்த ரெட் பால் தான் முக்காசி ஃபோக்கஸ் பண்ணுவாருன்னு எனக்கு தோணுது. இங்கிலாந்து ஒயிட் பால் செட்டப்ல இருந்து அவர் டீம்ல இப்ப கன்சிடர் பண்ற அளவுக்கு இல்ல. இப்போ இன்னொரு வேர்ல்ட் கப்காக ஒரு தடவை கொண்டு வந்தாங்க, அப்ப அவரே வந்து வாலண்டியர் போயிட்டு நான் வரலன்ட்டாரு அவரு. So going forth, I don't think he'll be seen in the English white ball setup. So இந்த மாதிரி டோர்னமெண்ட்ஸ் வந்து ரிட்டையர் ஆயிட்டாருன்னா he'll definitely might participate. பட் ரிட்டையர் ஆகிறதுக்கு முன்னாடி டெஸ்ட் வந்து ரிட்டையர் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த சைக்கிள்ல அவர் ஒரு கடைசி சைக்கிள் வச்சுக்கோ. அப்ப இந்த சைக்கிள்ல வந்து I don't think he'll focus on anything else. ஏன்னா ஃபிட்னஸ் வந்து இட்ஸ் மேஜர் கன்சர்ன் ஃபார். இன்னொன்னு வந்து அவரு பேட்ஸ்மேனாவோ இல்ல பவுலராவோ தனியா ஒரு ஐபிஎல் இதுல விளையாட முடியாது. அவரோட ஓவரால் பேக்கேஜ் கடைசியா க்ரூஷியல் கேம் எக்ஸ்பீரியன்ஸ் அதெல்லாம் தான் முக்கியம். பட் அஸ் ஆல்ரவுண்டர் அவரால அத்தனை மேட்ச் கன்சிஸ்டன்ட்டா பேக்கேஜா ஏமாத்துறாங்களா லாகுல்? ஒருத்தனை ஏமாத்தணும்னா ஆசையை தூண்டணும். அதான் இப்ப எஸ்எம்எஸ் டேட்டா இன்கமிங் ஃப்ரீ அவுட் கோயிங் போட்டு அதெல்லாம் சொல்லுவாரு. நீங்க எடுத்தீங்கன்னா பென் ஸ்டோக்ஸ் சக்கரவர்த்தி போல வாழலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. முடிச்ச உடனே 18 கொடுத்து வாங்குவாங்க. நான் இன்னொன்னு கேக்குறேன், கடைசியா எப்போ பென் ஸ்டோக்ஸ் வந்து ஒயிட் பால் கேம் ஆடினார்? லீக் லெவல்லயோ இல்லாட்டி இதுலயோ இப்போ கடைசியா எனக்கு ஞாபகம் இல்ல. 2022 செப்டம்பர் முன்னாடி. அதுக்கப்புறம் அவர் செப்டம்பர் 2022 அப்பதான் ரிட்டையர் ஆனார்னு நினைக்கிறேன். நல்லா ஞாபகம் இருக்கு. ஓடிஐ ஐ மீன் அதான். சோ அவர் இது வரைக்கும் ஒயிட் பால் கேம் பெருசா ரீசெண்டா ஆனதும் கிடையாது. சோ நீ சொல்ற மாதிரி அவர் திருப்பி வந்தாலும் அவர் அந்த அளவுக்கு டீம்ஸ் மை நாட் ப்ரிஃபர். இப்ப ஆண்டர்சனே வேணான்ட்டாங்க. கடைசியில வந்து இப்பதான் 100 எடுத்தாங்க. அவர் ரிட்டையர் ஆண்டர்சன் வந்து எடுப்பாங்க எதிர்பார்த்தாங்க. நானும் எதிர்பார்த்தேன். ஆனா எந்த டீமும் எனக்கு வேணான்ட்டாங்க. ஏன்னா இட் டசன்ட் பிளே ஒயிட் ஃபார் சோ லாங், எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல, வேணான்ட்டாங்க அவங்க. அந்த மாதிரிதான் இவருக்கும் போகும். ஸோ அதான் 15-16 கொடுத்து யாராவது எடுத்து சக்கரவர்த்தி போல வாழலாம் அப்படின்னு எடுத்து கொடுத்தாலும் இதாயிரும்ன்றீங்க. ரைஸ் புல்லிங் தான் அப்படிங்கிறீங்க. சரி, ஓகே. உங்க டீம்ல எடுப்பீங்களா அப்படி வந்தாருன்னா? நான் எடுக்க மாட்டேன். நான் சஞ்சு வந்தா நான் சஞ்சுக்கு தான் போவேன், இல்லாட்டி கேமரூன் கிரீனுக்கு போனா போவேன். அவர் பென்டரா யாரோ நம்ம மக்கள் நீங்க கேமரூன் கிரீனை நம்ம ஓவரா ஹைப் பண்றோம்னு சொல்லி எடுத்துருக்காங்க. அது ஒருத்தருக்கு கரெக்ட் தான்டா. ஏன்னா அவர் இன்னும் பெருசா பெர்ஃபார்ம் பண்ணி காட்டல இல்ல. அவர் ஆஸ்திரேலியாக்கு பண்றாரு, அந்த வேல்யூ இருக்கு. அதே தான் அந்த பேக்கேஜ் அப்படின்னு சொல்லி தான் இது பண்றாங்க. அவர் ரைஸ் புல்லிங்கா இல்ல அவர் பெர்ஃபார்ம் பண்றாரா நமக்கு இனிமே தானே தெரியும். ஸோ பார்க்கலாம்.
சரி, இப்போ நான் ஜேமி ஸ்மித்துக்கு போகிறேன். என்ன ஆகும் ஜேமி ஸ்மித்து? அவர் செம்ம ஸ்ட்ராங் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாரு, அதுக்கப்புறம் கொஞ்சம் டேப்பர் டவுன் ஆனார். பட் அவரும் யூட்டிலிட்டி கீப்பிங் பண்ணுவார், ரொம்ப அக்ரெசிவ் பிளேயரு, அன்கன்வென்ஷனலாகவும் ஆடுவார், ஸ்பின்னு கொஞ்சம் நல்லா விளையாடுவார் எனக்கு தெரிஞ்சு. என்ன நினைக்கிறீங்க ஜேமி ஸ்மித்தை பற்றி? நம்ம நேரா பார்க்கும்போது நம்ம பார்த்தோம்ல, நல்லா டெக்னிக் வைஸும் நல்லா தான் இருக்கு. அண்ட் மேபி ஷார்ட் செலக்ஷன் வந்து இன்னும் கொஞ்சம் இதுவா விளையாடனா இன்னும் கொஞ்சம் கன்சிஸ்டண்டா விளையாடலாம். பட் அந்த அக்ரெசிவ்னஸ் எல்லாமே இருக்கு. வந்தாங்கன்னா எழுப்பாங்கன்னு தான் நினைக்கிறேன். எல்லாருமே இவரை வந்து ஒரு அண்டர் ரேட்டடா வச்சிருக்காங்க. ஐ மீன் நிறைய பேர் பேசுறது கிடையாது இவரை பத்தி. பட் இவர் மேல ஆக்சுவலா மத்த டீம்ஸ் நிறைய வந்து போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எல்லா டீமும் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவரை நீங்க வந்து விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேனா ஓப்பனிங்கும் இறக்கி விடலாம், எந்த லோயர் ஆர்டரும் இறக்கி விடலாம். பால் 1ல இருந்தே ஸ்ட்ரைக் பண்ண ஆரம்பிக்கிறாரு, விக்கெட்டிங் பிக் ஷாட்ஸ் போறாரு அவரு. ஸோ குவைட் அ யூஸ்ஃபுல் பிளேயர். எந்த டீம்னாலும் எடுத்தா இட் வில் பி வெரி குட் ஆட் ஆன் தான். அவர் வந்து QDKயோட ஃபாஸ்டஸ்ட் 1000 ரன்ஸ் இன் டெஸ்ட் ஆன் பார் வித் QDK. ஸோ அவர் கொஞ்சம் QDK மாதிரி தான் இருப்பாருன்னு எதிர்பார்க்கறாங்க. பட் ஆனா நம்ம நிறைய இங்கிலாந்து பிளேயர்ஸ் சொல்றோம். பட் திடீர்னு இங்கிலாந்து கிரிக்கெட் போர்டு வந்து ரொம்ப நாங்க ஆஷஸ் ரெடியாக போறோம், போகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க போக கூடாது, அப்புறம் குரூப் போன மாதிரி நானும் வந்து ஆஷஸுக்கு ரெடி ஆகிறேன் அப்படின்னு ஏதாச்சும் போவாங்களா? அதெல்லாம் ஒரு பட்டதுனால கொஞ்சம் they will think twice maybe. புரூக் வந்து வேற, புரூக் வந்து நாட்டாம பசுபதி மாதிரி ஒதுக்கி வச்சிருக்காங்க ஐபிஎல்ல இருந்து. யாரும் பேசக்கூடாது, யாரும் தண்ணி குடிக்க கூடாதுன்னு. பட் மத்த எல்லாரையும் அப்படி பண்ண மாட்டாங்க. நாட்டாம பசுபதி வந்து ஒருத்தர் தான், அது புரூக் தான். அது வரல, அது நிறைய காரணம் இருக்கலாம். பட் ஆனா புரூக்கு போனது காரணம் வந்து நான் விளையாடாம இருந்தா எனக்கு கேப்டன்சி ரோல் கண்டிப்பா கொடுப்பாங்கன்னு ஏதோ ஒரு நம்பிக்கையில அவர் இருந்தாரு. அவங்க அதே மாதிரி கேப்டன் ஆக்கிட்டாங்க. நான் ஃபோக்கஸ் பண்ண போறேன், ஐ வாண்டட் டு ஷோ தட் இஸ் கமிட்டட் டு தி இங்கிலாந்து டீம்ன்றனால நான் ஐபிஎல் விளையாடல, இங்க ஒயிட் பால் ஃபோக்கஸ் பண்றேன்னு காமிக்கிறதுக்காக அவர் ஐபிஎல் வரல. பட் மற்ற இங்கிலாந்து பிளேயர்ஸ் தான் விளையாண்டாங்கல்ல. ஒயிட் பால் ஃபோக்கஸ் பண்றதுக்கு ஐபிஎல் விளையாடுனா ஒயிட் பால் ஃபோக்கஸ் பண்ற மாதிரி தானே அர்த்தம். அது கம்மி. அவர் ஹேசல்வுட் ப்ரிப்பேர் பண்ணுவார், ஆனா இவர் ப்ரிப்பேர் பண்றதுக்கு தனியா வேற டெக்னிக் வச்சிருக்காரு. அவர் வீட்டுல உட்காந்து ப்ரிப்பேர் பண்றாரு. அதனால நீ புரூக்கை விட்டுரு, புரூக்கோட கம்பேர் பண்ணாம. நீங்க வந்து காலேஜ்ல வெள்ளிக்கிழமை ஆச்சுன்னா புதன்கிழமைல இருந்தே ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. ECB வந்து has given green light for them to play throughout the tournament. என்ன இங்கிலாந்து பிளேயர் சைன் அப் பண்ணாலும் அதை வச்சுதான் அவங்களே அவங்க ஒயிட் பால் கேம் டெவலப் பண்றாங்க, அவங்க ஃபீல் பண்றாங்க. சோ அதனால அதுல எதுவும் கை வைக்க மாட்டாங்க. ஓகே, சரி. சாம் பில்லிங்ஸ் நம்ம பேசணும், ஒரு சக்சஸ்ஃபுல் கேப்டன். அதாவது தோனி, ரோஹித் சர்மா ரேஞ்சுக்கு நம்ம பில்டப் கொடுத்தோம். பில்லிங்ஸ்க்கு இன்னொரு அவுட்டிங் கிடைக்குமா ஐபிஎல்ல? என்ன நினைக்கிறீங்க? ஐ மீன் எவால்விங் இதுதான். இப்ப இதுல நல்லா விளையாட்டாரு. இன்னொரு 2 சீரீஸ் பயங்கரமா பண்ணாருன்னா, டொமஸ்டிக் பிரான்சைஸுக்கு இது நல்லா பண்ணாருன்னா ஆப்ஷனுக்கு முன்னாடி there's a chance பேக்கப்பா சரி அவரும் ஒரு ஆப்ஷனா. பட் நிறைய லக் இருக்கு, அதெல்லாம் இருக்கு. லைக் என்ன சொல்றது, அப்கமிங் புது பிளேயர்னு இல்லாம ஏற்கனவே முன்னாடி என்ன டெல்லிக்கு தானே ஆனாரு, சிஎஸ்கேல கூட இருந்தாரு, டெல்லியிலே இருந்தாரு. சிஎஸ்கேல ஒரு மாதிரி ஜெயிச்சு கொடுத்தாரு, 6 அடிச்செல்லாம் செமையா அடிச்சு ஜெயிச்சு கொடுத்தாரு. பட் அதான் சொல்றேன், அது திரும்ப போவாங்களான்னா there is a chance. மேபி நம்ம மத்த பிரான்சைஸ்ல பெர்ஃபார்ம் பண்ணாருன்னா அதே பிரான்சைஸ்ல அவங்களுக்கு அந்த பேக்கப் தேவைப்படுதுன்னா இல்ல அந்த இது மத்த 3 இதுலயும் ஓரளவு டீசென்ட்டா தான் பெர்ஃபார்ம் பண்ணிருக்காருன்னு நினைக்கிறேன்ல. 100 அங்க அடிச்சிட்டாரு, இங்க அடிப்பாரா? இன்னும் வரக்கூடிய நாட்கள்ல எப்படி பெர்ஃபார்ம் பண்றாரோ அப்பதான் தெரியும். வந்து இப்பெல்லாம் வந்து நம்ம பிரான்சைஸ் வந்து ஒரு பிரான்சைஸ் வந்து வேற டீம்ல எடுத்ததுன்னா அது அவங்களதான் அந்த பேக்கப் ஆப்ஷனுக்கு பாக்குறாங்க. இட்ஸ் நாட் லைக் வேணாம் சொல்றேன், டானவன் ஃபெரேரா அந்த மாதிரி பிளேயர்ஸ் வந்து வேற லீக்ல அவங்களுக்கு அடிச்ச பிளேயரை இங்க அதே இது பிரைமரி பிளேயர்ல செகண்டரி பேக்கப்பா வேணும்னா அந்த பிரான்சைஸ்லயே இருக்கிறவங்களதான் ஃபர்ஸ்ட் ஆப்ஷனா பாக்குறாங்கன்றான். ஓகே பாப்பா, பில்லிங்ஸ் வந்து பில் போடுறாங்களா அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ரெஹான் அகமது முதலாளி, நீங்க சொல்லுங்க. நம்பர் 3 வந்து அடிச்சாரு, பவுலிங் நல்லா போடுவாரு. இந்த வருஷம் வந்து இங்கிலாந்து டீம் நிறைய பேர் அவர் ஏன் எடுக்கலன்னு கேட்டுட்டு இருந்தாங்க. அதுக்கு ஏத்தாப்புல அவர் வந்து கவுண்டிலையும் சரி இந்த 100லயும் சரி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ட்ரூ ஆல்ரவுண்டரா அப்படியே ஆர்டரும் பேட் பண்ணியிருக்காரு, ஸ்கோர் பண்ணியிருக்காரு, விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. சான்ஸ் கிடைக்குமா அப்படின்னா
இப்போ ஒரு மோயின் அலிக்கு ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் மாதிரி அவங்க சூஸ் பண்ணலாம் ரெஹான் அஹ்மத் அந்த ரோல்ல. ஒரு யூட்டிலிட்டி பிளேயர், பவுலிங் பண்ணுவாரு தேவையானப்ப, அவருக்கு என்ன 20 பேட்டிங் வயசு இருக்குமா? 19 தான் நினைக்கிறேன். மொயின் எடுத்துருவாங்க அலி மாதிரி அதெல்லாம் வரணும் எடுத்துருவாங்க. அப்படிம்பாரு. அந்த பாலா சிங் டைலாக் தானா புதுப்பேட்டை நீ குழந்தை. அப்படின்ட்டீங்க. பாப்பா என்ன ஆகுதுன்னு, எப்படி டெவலப் ஆகுறாருன்னு. நான் 2 சீமர், முக்கியமான சீமர் போவாங்கன்னு நினைக்கிறேன். யாராவது ஒருத்தராவது. ஒன்று உட்டு திருப்பி வராரு, போவாரான்னு தெரியல, வாய்ப்பு இருக்கு. போக மாட்டாரு. ஜாஸ் டங்கு 2 இருக்கு. என்ன முடிக்கிறதுக்குள்ள மாட்டாங்கன்னு வாய வச்சுட்டியடா. உட்டு டங்கு சொல்லு. உட் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு 2 டெஸ்ட் மேட்ச் விளையாடுவார்ல, 3வது டெஸ்ட் மேட்ச் அப்ப அவரு ஆக்ஷன் நடக்கும்போது ஃபிட்டா இருக்காரான்னு பாக்கணும். உட்டு சான்ஸ் கம்மி, டங்கு தெரியல. முதலாளி என்ன நினைக்கிறீங்க? உட் வந்து டீம் அவர் நம்பர் நிப்பாட்டணும், எல்லா தடவையும் எடுத்து வச்சு அவர் பெர்ஃபார்ம் பண்ண மாட்டாருன்னு இல்ல. அதாவது இந்த ஐபிஎல் ஆடுவாரா, இந்த ஐபிஎல் ஆடினாருன்னா எத்தனை மேட்ச் ஆடுவாரு? தீபக் சஹாரோட ஒரு மோசமான லெவல்ல ஃபிட்னஸ் இருக்குன்னா அது அவருக்கு தான். இந்த சென்ஸ் அவர் ஏதாவது இன்ஜுரி பிக்கப் பண்ணிடுவாரு. மோஸ்ட்லி இந்த ஆங்கிள் இன்ஜுரியா தான் இருக்கும். அதை பிக்கப் பண்ணிட்டாருன்னா அவன் இசிபி வந்து அது ஷோல்டர் எல்லாத்தையும் அவருக்கு. ஆனா புட்டு வந்து பெர்ஃபார்ம் பண்ணா அந்த ஸ்பீடுக்கு டேக்ஸ் விக்கெட்ஸ் எல்லாம் உண்டு, இல்லைன்னு சொல்ல. பட் கன்சிஸ்டன்டா அவர் வந்து ஐபிஎல்ல அப்பியர் ஆகல. பெர்ஃபார்ம் பண்றதை விடுங்க, மேட்ச் எல்லாத்துக்கும் அப்பியர் ஆகல. ஒரு சீரீஸா டிராப் அவுட் ஆயிடுறாரு. அப்படி இருக்கிறப்ப அவரை நம்பி நம்ம இவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணுமா? எல்லாத்தையும் பேஸ் பிரைஸ்ல கிடைச்சிச்சுன்னா வேணா எடுத்து வச்சுக்கலாம், ஒரு பேக்கப்பா எடுத்து வச்சுக்கலாம். அவருக்காக ஃபுல் ப்ளோனா போகக்கூடாது. மட்டும் ஏதாவது நினைக்கிறியா டங்கு உட்டை பத்தி? டங்கு வந்து கஷ்டம். உட்டு வந்து அதான் சொன்ன மாதிரி பேஸ் பிரைஸ் ஆப்ஷன் அது வேணா பண்ணலாம். பட் ஆனா என்னன்னா இங்கிலாந்து பிளேயர்ஸ்லாம் வந்து பேஸ் பிரைஸ் எடுத்தா நாங்க வேற வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அதுவும் வந்து பாக்கணும். இப்படி பண்ணா இந்த பேஸ் பிரைஸோட அவங்க கவுண்டி ஆடினா அதிகமா கிடைக்கும்னு நினைக்கிறேன். இருக்கலாம். ஸோ பார்க்கலாம் என்னன்னு. இன்னும் 4 ரைஸ் புல்லிங் சொல்றேன். இந்த ரைஸ் புல்லிங்கா திருப்பி நடக்குமான்னு பாருங்க. டிமால் மில்ஸ், டாம் கரன், கிறிஸ் ஜார்டன், ரீஸ் டாப்லி. ஜார்டனுக்கு வந்து நிறைய சான்ஸ் கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். கொடுத்தாங்கல்ல, அவர் ஆல்வேஸ் த பேக்கப் பிளேயர். டிமால் மில்ஸ், கிறிஸ் ஜார்டன் 2 பேரும் ஆல்வேஸ் த பேக்கப் பிளேயர். ஜார்டன் கொஞ்சம் சான்ஸ் இருக்கு ஆக்சுவலா. டிமால் மில்ஸ் எல்லாம் ஒன் ஆஃப் த காஸ்ட்லியஸ்ட் பிக்காலாம் எடுத்து கூட்டிட்டு வந்தாங்க. கஜா கஜா கொட்டப்பட்ட கஜா அப்படின்னு மியூசிக் போட்டு கூட்டு வந்தாங்க. ஆமா, கடைசி விஷயத்துல இப்ப யாராவது இன்ஜுரி ஆச்சு, வேற ஆள் கிடைக்கலன்னா டக்குன்னு கூப்பிட்டீங்கன்னா டிமால் மில்ஸ் வந்து வந்துருவாரு. ஜார்டன் கிட்ட அப்படிதானே வேற இதுல பிஸியா இருக்காரு, அவர் வர மாட்டாரு. அவர் பேட் ஸ்பான்சருக்குலாம் கேட்டாராமே. சரி ஓகே, இதோட நான் விட்டுறேன். ராகுல் தெரியாத மாதிரி இருக்கீங்க, அப்படி சொல்லிட்டே யோசிக்கிறீங்க. சரி ஓகே, அதனால இந்த ரைஸ் புல்லிங்ல இருக்கா சான்ஸ் இருக்குமா? டிமால் மில்ஸ், ஜார்டன், டாப்லிக்கு வாய்ப்பு இருக்கு. முதலாளி டாப்லி மேல எப்பயுமே ஒரு கண்ணு. டாப்லி அது ஒரு பேஸ் பிரைஸ் பேக்கப் அவ்வளவுதான். என்ன லெஃப்ட் ஆர்ம் எல்லாம் பேக்கப் தான், மெயினா எல்லாம் வர மாட்டாங்க. அப்படிங்கிறீங்க. வேற 4வது யார் சொன்னீங்க? டாப்லி, ஜார்டன், டாம் கரன் சொன்னேன். தலையில இதெல்லாம் கட்டிட்டு போடுவாரு. சாம் கரன் இருக்காருன்னு பாப்போம். சாம் கரன் இருக்காரு. சாம் கரன் வந்து இப்போ T20 டீமுக்கு திருப்பி ரீகால் பண்ணிருக்காங்க. ஆமா, பாப்போம் என்ன ஆகுதுன்னு. அவரு அதெல்லாம் ரிலீஸ் பண்ற கணக்குல வந்துடும். ஸோ அதனால நம்ம கன்சிடர் பண்ணல. இப்போ கடைசியா ஒரு பேர் சொல்றேன், அதில் ரஷீது. நல்ல பவுலர் தான், பட் கிடைச்ச சான்ஸ் அவருக்கு சான்ஸும் பெருசா கிடைக்கல. விளையாடுறதுக்கும் வாய்ப்பு அவருக்கு பராசக்தி மாதிரி வருவாரா எங்கேயாவது? இல்ல அதில் நல்ல பவுலர் தான், பட் ஐபிஎல் மாதிரி ஒரு லீக்ல சான்ஸ் கொடுத்தாங்க. பட் சான்ஸ் கொடுத்தாங்க, he didn't perform very bad. பட் என்ன அவங்க டீம் சரியா பெர்ஃபார்ம் பண்ணனால டக்குன்னு மாத்திட்டாங்க காம்பினேஷன், அவ்வளவுதான். அவருக்கு வாய்ப்பு, அது கொஞ்சம் சீனியராகவும் ஆயிட்டாரு. இதுக்கப்புறம் திருப்பி அவரை கொண்டு வந்து இப்ப வந்து அவங்க அதில் ரஷீத் ரெஹான் அஹ்மத் எடுத்துட்டு போயிடுவாங்க. பட் பெட்டர் பவுலரா அதில் ரஷீத். என்னதான் இருந்தாலும் பெட்டர் பவுலரா. என்னதான் இருந்தாலும் ஒரு ஃபாரின் லெக் ஸ்பின்னர் வந்து விளையாடுறது வந்து ரொம்ப கம்மியா தான் விளையாடி இருக்காங்க. இப்போ ஜாம்பா கொஞ்சம் விளையாடினாங்க, இம்ரான் தாஹிர், அன்லஸ் ரஷீத் கான், நிறைய அந்த மாதிரி மிஸ்ட்ரி இல்லாம இப்ப ஒரு ஸ்பின்னரா யாரும் விளையாடுறது இல்லை. ஸோ அதில் ரஷீத், முனியானி டெய்லர், ரேயான் அஹ்மத், பாம்பே டெய்லருங்கிறீங்க. ஸோ இதுதான் இப்போ வந்து இங்கிலாந்து பிளேயர்ஸ்ல வந்து அதிகமான டிமாண்ட் இருக்க போறது வந்து மேபி இப்போ டாப் 3னா டக்கெட்டு, ஜேமி ஸ்மித்து, காக்ஸ்ன்னு சொல்லலாமா? ஸ்டோக்ஸ் வராத பட்சத்துல
இப்போ ஸ்டோக்ஸ் இல்ல. ஆமா அதேதான். டக்கெட் தான் அதிகம். நான் நினைக்கிறேன். டக்கெட்டும் டக்கெட்டு, ஜேமி காக்ஸ், ஸ்மித். ஜேமி ஸ்மித்ன்னு சொல்லலாமா? ம். ஜேமி ஸ்மித் Duckett, வந்து ஐ திங்க் Jamie இட் would be a good Smith, Cox. இன்வெஸ்ட்மெண்ட். என்ன ஜேமி மட்டு? ஸ்மித் தான் ஜேமி ஸ்மித் சொல்லு. செகண்ட், டக்கெட் first, அதுக்கப்புறம் ஜார்டன் காக்ஸ். ஃபர்ஸ்ட் யார் சொன்னீங்க? டக்கெட். டக்கெட். ஓகே. ஸோ இதுதான் இருக்கும்னு நம்ம நினைக்கிறோம். பார்ப்போம் எந்த டீமுக்கு என்ன ரிலீஸும் பண்ணாங்க அப்படின்னா தான் வில் நோ த ஃபுல் பிக்சர். வில் கீப் அப்டேட்டிங் யூ. ஸோ இன்றைய ஐபிஎல் டாப் அப் இதுதான். இந்த இங்கிலாந்து பிளேயர்ஸ் அதாவது 100 முடிஞ்ச சூட்டோட இவங்களாம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணவங்களாம் யார் யாருக்கு ஒரு ஐபிஎல் எங்கெங்கே ஃபிட்டின் ஆவாங்க அப்படின்னு ஒரு டிஸ்கஸ் பண்ணோம், ஒரு அரட்டை அடித்தோம். ஸோ எங்கள் சைட்லேருந்து இவ்வளோ தான். முதலாளி நீங்கள் சொல்லுங்கள், பாய்ஸ் வேறு ஏதாவது சொல்லலாம்னு சொல்லுங்கள். இப்போ ஐபிஎல் ஆப்ஷன் டேட் வர வர யார் ரிலீஸ் ஆவாங்க, இல்லை நிறைய பிளேயர்ஸ் பிரான்ச்சைஸ்ல பிளேயர் நல்லா விளையாடுறாங்க. ஸோ நம்ம எல்லாருக்கும் ப்ரிஃபரன்ஸ் இருக்கும். எங்கள் ப்ரிஃபரன்ஸ் சொல்லியிருக்கோம். இந்த மாதிரி இன்னும் நிறைய நியூஸ் வரப்போ வில் பி பேக் வித் ஃபர்தர் அப்டேட்ஸ். Sign off with this. Your Artist Scott. Bye.